வெல்கம் டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் வந்து இந்த படம் பார்க்கும்போது கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்டில் ஒரு தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு டயத்தில் வந்து பொருளாதார தடை வந்து போட்டாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா பொருட்களோட விலை எல்லாமே ரொம்பவே அதிகமாயிரும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து சாதாரண மக்களுக்கு அங்கெல்லாம் வாழ முடியாது. அதனால் அந்த நாட்டிலேருந்து வாழ முடியாமல் நிறைய நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு வந்து மைக்ரேட் ஆனாங்க. அப்படி மைக்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இலங்கையில் வாழக்கூடிய ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து யாருக்கும் தெரியாமல் இலங்கை மூலமாக கடல் வழியில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து வராங்க. அப்படி ராமேஸ்வரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ ஒரு இலீகலாக உள்ளே வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் வந்து யோகி பாபு இருக்காரு. ஸோ யோகி பாபு வந்து ஒரு தமிழ்காரரு. அவர் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சரி நான் இங்கே தங்குறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி வரும்போதே அவங்க ஃபஸ்ட்டு ராமேஸ்வர கடல் கரைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன்ட்ட வந்து மாட்டிடுறாங்க. அப்படி போலீஸ்காரன்ட்ட மாட்டினாலும் போலீஸ்காரங்க சரி ஓகே இவங்க இன்னசென்ட்டாக தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து அவங்கள வந்து சென்னை கூட்டு வராங்க. சென்னையில் வந்து ஒரு காலனியில் ஏரியாவில் வந்து அவங்க தங்க வைக்கிறாங்க. அவங்க தங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஓனரே வந்து ஒரு போலீஸ்காரராக இருக்காரு. அதனால் வந்து இவங்க கேரளா ஃபேமிலி கேரளாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து அங்கே தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்க வச்சது பார்த்தீங்கன்னா யோகி பாபு முதல்ல இருந்து சொல்கிறாரு, ஸோ நீங்கள் வந்து அகதிகளாக இங்கே வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த ஃபேமிலி வந்து அவங்க ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியில் உள்ள அப்பா அம்மா 2 பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பசங்களாக இருக்காங்க, இன்னசென்ட்டான ஒரு மனுஷங்களாக இருக்காங்க. எல்லாத்துக்கூடயுமே கள்ளங்கவடம் இல்லாமல் இயல்பாக பழகக்கூடிய ஒரு மனுஷங்களாக இருக்கிறதுனால அவங்களால இவங்க வந்து அந்த ஐடென்டிட்டியை மறைச்சவங்களால இருக்க முடியல. ஸோ எல்லாத்துக்கிட்டுமே ஜாலியாக பேசி பழைய ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், அங்கே வாழ வழி இல்லாமல் வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டுமே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து எல்லாத்துக்கிட்டுமே ரொம்ப ஜாலியாக பேசுனால பொதுவாக வந்து இந்த சென்னை சிட்டி மாதிரியான கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஈகோ இருக்கும், நீ முதல்ல பேசு நான் இன்னும் முதல்ல பேசுவா அப்படின்னு மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த மனுஷங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கும். பட் இஃப் யூ ஆர் இன்னசென்ட், ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோவே இருக்காது. அவங்க பேசல என்னென்ன நாம போய் பேசுவோம், அவங்க பழகலை என்னென்ன நாம போய் பழகுவோம் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் யூ ஆர் இன்னசென்ட், நீங்கள் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை பார்த்துமே உங்களுக்கு பெரியவள புத்திசாலித்தனம் இல்லாமல் இருந்தாலும், பெரியவள பணம் பேர் புகழலாம் இல்லாமல் இருந்தாலும் கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறனால எல்லாத்துக்கிட்டுமே நல்லா ஜாலியாக பேசி பழகுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது. இவங்களும் நிறைய மற்றவங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது. அந்த காலனிலே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு அங்கங்கே வாந்தி எடுத்துகிட்டே கிடப்பான். அந்த பையனை வந்து அந்த காலனியில் இருக்க யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அந்த பையனோட கதை என்னங்கிற அந்த பையன் மேலே இவங்க அக்கறை செலுத்தி அந்த பையனோட கதை என்னன்னு பார்க்கும்போது ஸோ அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜில் வந்து தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களுக்கு பின்னாடியும் வந்து நிறைய சோக கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒருத்தன் ரக்கடாக இருக்கான், அரகண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. எடுத்தோன்னே எல்லாத்துக்கையும் நம்ம ஜாலியாக பேசுகிறான் அப்படிங்கிறதுனால அவன் மட்டுமே ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு வாய்ப்பு கிடையாது. எல்லா விதமான மனுஷங்களும் எல்லா இடங்களையும் இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்லேயும் நிறைய சோகங்கள் இருக்கும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கைண்டாக இருக்கிறது, எல்லாத்துக்கிட்டையுமே கைண்டாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த சசிகுமார் அவங்க கேரக்டர் மூலமாக வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஏமாத்துற உலகம்னு சொல்லுவாங்க. யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறதுங்கிறது நம்மளால தெரிய முடியாது. பட் யாரை நம்பலையோ அவங்க ஒன்று ஏமாத்தலை அதெல்லாம் 2வது செகண்டரி. பட் ஒரு ஜென்யூனாக ஒரு ஹியூமன் பீயிங்காக சக மனுஷங்களாக மதிக்கிறது, மனுஷங்களாக அவங்கள அன்பு செலுத்துறது, அவங்களுக்கு தேவையான அக்கறையை நம்ம வெளிப்படுத்துறது, அவங்க நம்ம மேலே அக்கறை பண்ணல அப்படிங்கிறது 2வது. அவங்க நமக்கு பேசி அவங்க ரிப்ளை பண்ணலங்கிறது 2வது. ஆனால் நாம் முதல்ல ஒரு இனிஷியேட்டிவாக வந்து எல்லாத்துக்கும் பேசி பழகிறது, ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்டை பண்ணது வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஃபேமிலியாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டோன்னா இவங்களை தேடி வந்து போலீஸ் அலையிறாங்க. ஃபைனல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க.
ஸோ வேறு லெவல் ஒரு நல்ல தரமான ஒரு கிளைமேக்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்னசென்ட்டாக இருக்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லி நம்ம இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.